மாளிகைப்பாறை கற்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் உத்தரவு மலப்புறம். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. கோவில் கட்டணும்னு நினைச்சு வந்தது யாரு? இது யாரு? சம்சாரம். ஒரு பெரிய மின்சாரம்ப்பா. 2 சாமி கும்பிட்டுவாங்க ஒண்ணு போல. நீங்க யாரடா குட்டி பேலை? பேரன். நீங்க அங்க இருக்க பிறகு கூப்பிடுறேன். தெளிந்த நினைவும், அந்த பாட்டை நீங்க கவனிச்சீங்களா? தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியம் இருந்தால் திகழ்வது இடம் தெய்வம் தான். அப்ப அந்த நினைவு எதுக்குள்ள இருக்கு? மனத்துக்குள்ள இருக்கியா? என்ன புரியுதா? இன்னும் ஒரு தரம் கால் கூப்பிட்டுருவோம், கொடுத்துருவோம். ஒரு கண் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி வச்சிருந்தேன். ஏன்? வெளியில கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கலன்னு. வெளியில கோயில் கட்டுறதுக்கு வசதி கிடைக்கலன்னு 14 ஆண்டுகள் என் உள்ளத்துக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருந்தேன். கருப்பசாமி, உனக்கு இப்படி கோயில் கட்டணும், அப்படி கோயில் கட்டணும், என் பிள்ளைகள்கிட்ட படம் போட்டு காட்டினேன். இப்படித்தாம்மா நம்ம கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினா உங்கள்கிட்டலாம் அப்படி காட்டின மாதிரியே கோயிலை கட்டிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னுடைய உள்ளத்தில் இருந்த தெளிவு, என் மனதில் இருந்த மாசற்ற பக்தி, நான் எப்படி இந்த கோயில் இருக்கணும்னு என் உள்ளத்துக்குள்ள கோயில் கட்டி கற்பனையில கும்பிட்டுக்கிட்டு இருந்தனோ, அதை அப்படி வெளி உலகத்துக்கு கோயிலா கட்டி இன்னைக்கு கும்பிட வச்சுட்டேன். நானா வச்சேன்? எனக்கு உள்ள இருக்கிறானே கற்பசாமி, அவன் வச்சான். அத மாதிரி இவனுடைய உள்ளத்துக்குள்ள சொந்த ஊர்ல கற்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும், நான் கற்பசாமி நினைச்சு அள்ளி கொடுக்கிற விபூதியால மக்கள் நல்லாகணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும்னு நீ கேட்க வந்திருக்க. காரணம் சொல்லலாம். இப்போ அந்த கோயிலை கட்டதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு. அதனால அந்த இடத்த உனக்கு முதல்ல நான் முடிச்சு தரேன். அந்த இடத்துக்கு நீ பணம் கொடுக்கறதுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சு, அந்த இடத்த கொடுக்கறவங்களுடைய மனசு கோடாம பொறுமையா இருந்து உனக்கு தரதுக்கு வச்சா போதும்ல. இந்தாப்பா பணமும் தாரேன், அந்த கோயிலையும் கட்டி தாரேன். கர்மசாமிக்கு வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? பக்கத்துல வா. இனிமேல் நோயே வராது. போ, இந்த கனியை வீட்டில் வச்சுக்கா, கூட இருக்கேன், வெட்டியாக்க வரா பேரப்பிள்ள நல்லா இருக்கு. கர்மசாமி தாமரை சேரி கேட்டால் தாமரை தேரி எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் யாரை கூப்பிடுறோனோ அவங்க என் முன்னால வாங்க. நின்னுக்காங்க. அக்கா ஏக்கா நினைஞ்சு நின்னுக்காக்கா. நீ செத்து போயிருவன்னு சொல்லி பயங்காட்டினது யார? உன்னைய பயங்காட்டினாங்களா? யாரு செத்துருவான்னு சொன்னாங்க? உன் பிள்ளைய கால் வந்துட்டுவா. இப்ப பிள்ளை வந்திருக்காளாடா? இல்ல. இது யாரு? வா, கால் விழுந்துக்கா. 2 ஒண்ணு போல கால் விழுந்துக்காங்க செல்ல குட்டிகளே. நல்வாக்கு நான் சொல்வேன், நல்லபடி வாழ்க என்று, கல்யாண கோவிலிலே. பக்கத்துல வாங்க, நல்ல உட்காரு, மனசை கோண விடாத, தைரியமா உட்காரு. ஜாதகத்தை படிக்கிறவன், சாமிக்கு பூஜை வைக்கிறவன்,
கெட்ட வாக்கு சொல்லி பழகக்கூடாது. ஒருவனுக்கு விதியின்படி இப்படி நடக்கப் போகுது என்பதை தெரிந்தவன் ஞானி. அவனுக்கு ஆபத்து வரப்போகுது என்பது தெரிந்தால் அந்த மகனை பக்கத்தில் அரவணைத்து வச்சுக்கிடணுமே தவிர, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுடா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அப்படி உன் பிள்ளை போய் 2-3 இடங்கள்ல போய் கேட்டதுல உயிர்கண்டம் இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ளத்தை கோளாறாக்கி வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்படி சொன்னது எல்லாம் உண்மையா பொய்யா? அப்படி ஒரு கண்டம் நடக்குமா? அல்லது தானாகவே மனநொந்து தற்கொலை நடந்துருமா? அப்படிங்கிற ஒரு மன பயத்தோட நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. அதனால உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது கன்னிமார்கள் தெய்வம் அங்க உள்ள இருக்கு. சப்த கன்னிமார்களுடைய அருள் சக்தி உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. முன்னோர்கள் இறந்து போன சில ஆன்மாக்களும் அங்க தெய்வீகமாக வந்து சேர்ந்துருக்கு. புரியுதா? அதே மாதிரி நான் கருப்பசாமியும் அந்த எல்லையிலிருந்து உங்களை காக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கேன். அப்படி அந்த பிள்ளைக்கு தவறான கண்டங்கள் இல்லை என்பது உண்மை. அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், கண்ணீர் ஒடிக்கவும் வேண்டாம். அவளை காப்பாற்றி நீடித்த ஆயுளோடு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தவிடா. இந்தாங்க மக்களே, செல்வாக்காயிரு, ஆயுள் பாக்கியமா இருப்பா, வெற்றி அடைவா. வாடா செல்லக்குட்டி பேர், கடன்களை தீர்த்துக்கா, புண்ணியமா இருந்துக்கா. வா கருப்புசாமி, நல்லா இருமுக்கா. நாகர்கோவில் எல்லை யாரெல்லாம் வந்தீங்கம்மா? கால் வந்துக்கலாம். தலைவன் தலைவியா? இப்ப நீ தனியா வந்திருக்கியா? நான் தலைவன் தலைவியை கூப்பிடுறேன். நீ யாரு செல்லக்குட்டி? தொழிலை பத்தி கேட்க வந்திருக்கலாம். இருங்க, அடுத்து கூப்பிடுறேன். இன்னும் 2 தடவை கால் விடணும். மனசை அலப்பாயுது போய் உள்ள. இன்னும் 2 தடவை கால் விட்டுருவோம் அப்படின்னு நினைக்காங்க. எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே நில்லுங்கள், ஆனந்தமாகவே நில்லுங்கள். கருப்பசாமிக்கு சித்தமெல்லாம் எனக்கு. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வம் இருக்கு. அதே மாதிரி அருகிலே துளமான சாமியுடைய ஒரு அருள் பார்வை சக்தி இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழில நஷ்டமும் கடன்களும் பட்டு இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிய. நிறைய பணங்களையும் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த துன்பங்கள்ல இருந்து உங்களை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. வாடா. அப்படியா? ஒரு பிள்ளை பெரிய இன்ஜினியரிங்கா படிக்கும், இன்னொரு பிள்ளை சயின்டிஸ்டுக்கு வரும். வெற்றியாக்கி தரேன். வேற என்னமா வேணும்? இந்தா, உன் கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமா இருந்ததா, ஆனந்தம் அடைவார். அதே நாகர்கோவில் பகுதியிலிருந்து தென்காசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், வெயில் அடிக்குன்னு சொன்னியே, நான் சொன்னது நடக்கா? வாடா பேரப்பிள்ள, நல்லா இருக்காடா, கால் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுவாமா. திட்டுவாயை திருகி வைத்தாலும் ஆடும் கண்களை அடக்கி வைத்தாலும் மாறாதையா, மாறாது. குணமும் மனமும் மாறாது, மனமும் குணமும் மாறாது. இன்னும் ஒரு முறை எல்லாரும் ஒன்று போல மன நிறைவோட கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். வரவறியாமல் செலவழிச்சாலும் பறிக்காது, காலம் இல்லாமல் விதைச்சாலும் முளைக்காது.
காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வைகுண்டர் எம்பெருமான் நாராயணருடைய அரசாட்சி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கு. ஆனா 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழில்ல பொல்லாத கடனும், பிரத்தியாருக்கு உதவி செஞ்சு மாட்டிக்கிட்ட சில மனவேதனைகளும் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? என்னப்பா, உன் உதவியை பெற்றவன் இன்னைக்கு உன்னை கண்டுக்கிடாம போயிருக்கான். அவங்களால உனக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ கண்ணீரும் கவலையும் தான் உன் வாழ்க்கையில் நடக்குது. இதனால நான் உங்களுக்கு அந்த நேரம் வந்தாச்சா, அந்த குபேர சம்பத்து பெறக்கூடிய காலத்தை மகாலட்சுமி கண் திறந்துட்டாளான்னு பார்த்தேன். 18 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. 18 நாட்கள் நீங்க கழித்து என்னை பார்க்க வருகிற பொழுது உங்களுக்கு வெற்றி மாலையும் கை நிறைய பணமும் கொடுத்து விடு. இவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். புதுமையாக வளர்ச்சி பெற்று புன்னகையா வாழ்வார்கள் சொல்லியாச்சு. கால் வந்துட்டு வாங்க செல்லங்களே. கர்மசாமிக்கு இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு போய் ஜனவசியமாகும், வெற்றி அடைவாய். அந்த வீட்டில் உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். வீட்டை பத்தி கவலையே கிடையாது. கிரகம் தான் விஷயம். ஐஸ்வர்யமா இருக்கப்பா. வெற்றி அடைங்க. கர்மசாமி, ஆமா, கொடைக்கானல் பண்ணைபுரம். மைக் இல்லையோ? நான் இருக்குன்னு நினைச்சே கற்பனை வீட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. அடுத்த அழைக்கிறேன் மகனே. கொடைக்கானல் பண்ணைபுரம். மூன்று விதமான கேள்விகளை உன் உள்ளத்தில் சுமந்து என்ன பார்க்க வந்திருக்கேன். 1, பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவுகள் குழப்பங்களை சரியாக்கணும். 2, மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதையும் தெளிவுபடுத்தணும். 3, இப்பொழுதுக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் இழந்து வாழ்வோமா, இப்படி தாழ்ந்து விடுவோமான ஒரு சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. கால் ஒன்று அதனால இது நாள் வரை நடந்ததுக்கு செய்வன கோளாறு இருக்குமா, மாந்திரிகம் நடந்திருக்குமா, அப்படிலாம் பல்வேறு சிந்தனைகள், இந்த கிரகங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சுது. இப்ப இந்த நேரங்கள் மாறி ஆடி அமாவாசையோட உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீருது. அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் காப்பாத்தி தரேன். நிறைந்த செல்வத்தை அளித்தாரன். அப்படி வெற்றி ஆனந்தமாரடா மகனே. கோயம்புத்தூர் சாமியை பார்க்க நில்லுங்க. பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனப்பிரச்சனையை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம். நல்ல 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 நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனமாமா ஏழை என கருளேன் ஆனந்த பைரவியே ஆதரித்தாடும் அம்மா கற்பகவல்லினின் ஒரு முறை காணும். உட்காரலாம்ப்பா, மரம் குழம்பாம உட்காரலாம். பிள்ளையினுடைய வாழ்க்கையில தலைகுனிவு குழப்பங்கள் ஏற்பட்டு மனவர்த்தங்கள் நடந்துருமோங்கிற ஒரு மனப்பயம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதை தெளிவு பண்ணி திருத்தி உங்களை ஒப்படைச்சா போதுங்களா? 1. இப்போதைக்கு நிறைய பண நஷ்டங்களும் தொழிலில் தடைகளும் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஊர் விட்டு ஊர் மாற வேண்டாம், இருக்கிற இடத்துல செம்மையாக்கி தாரம்னு உத்தரவு. கால் ஒன்று சொல்லலாம்.
தாப்பா, நிறைந்த செல்வத்தையும் பெறுவாய். உன் பிள்ளைகளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். புண்ணியமாக வாழ வச்சு தரேன். எந்த குறையில்லாமல் நினைத்தார். நல்லா இருக்கு. கையில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாரு. பணம் கொடுத்துருக்கேன், கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. பார்த்துக்காங்க, கட்டிக்காங்க. காவியா போயிட்டாங்க. காவியா தானே அந்த பிள்ளை பேரு? கட்டிக்காங்க, போங்க. உங்க பொண்ணாட்டி உங்க மருமகதாவா? ஓகே ஓகே. காரைக்குடி பாதையில நடந்து வந்துகிட்டு இருந்தார். வெயில்னா வெயில், கொடுமையான வெயில். அப்படி அரசன்ட்ட ஏதாவது வாங்கி நம்ம குடும்பத்தினுடைய வறுமையை தீர்க்கணும்னு சொல்லி வந்தார். உள்ள நுழைஞ்சு வந்துட்டார் அரண்மனைக்குள்ள. வந்த உடனே வெயில்ல வந்த வேட்கையும் அரண்மனைக்குள்ளே வந்த நிழலின் தாக்கமும் அப்படியே அவருக்கு தூக்கத்தை தந்தது. சிம்மாசனத்து பக்கத்துல ஒரு ஆசனம் இருந்துச்சு, அப்படியே தூங்கிட்டார். சாப்பிட மறந்து, பசி மறந்த தூக்கம். கொஞ்ச நேரம் கழித்து தெளிந்து முகத்தை விரித்து பார்த்தார். ஒரு ஆடு விசிறி வீசிக்கிட்டு இருந்தார். யார் என்று பார்த்தார். அவன்தான் சோழ மன்னன். மன்னா, நீங்களா எனக்கு விசிறி வீசுவனா? இல்லை, அயர்ந்த தூக்கத்தில் இயலாதவனுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டாகும். அயர்ந்த தூக்கத்துல இயலாதவனுக்கு செய்த தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டு அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு மாதிரி இந்த உலகத்துல எந்த வரலாற்றையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு நம்ம. ஆனா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அங்க உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் தெய்வம் நான் கருப்பசாமி, உங்களுக்கு வணங்க வேண்டிய ஒரு தெய்வம். அருகிலே ஐயனாரும் பேச்சு தாயும் அருகில் இருப்பார்கள். உண்மையா இல்லையா? ஆனா முன்னோர்களில இறந்து போன சில ஆன்மாக்களும் உங்களுடைய குடும்பத்துல குடியிருந்து நீங்க தொண்டு தொட்டு வணங்குறீங்க. இப்ப பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் நம்முடைய மனத்துக்கு மாறுபட்ட குணமும் குணர்படியான சிந்தனையோடும் உங்களை ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சி வாழ்க்கையை செம்மப்படுத்தி தரணும் கருப்பசாமி, நீ தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன். மகனுக்கு பொறுப்பும் புனிதமான வாழ்க்கையும் அமைச்சு தந்துருந்தேன். நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு. உன் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறப்பா. காலில் வந்துட்டு வாங்க என் செல்லங்களே. கருப்பசாமி ஐயாவுக்கு தாம்மா, மனம் தளராமல் இரு, வெற்றியாக்கி தர. அந்த வீடு இந்த ஆவணி மாதத்தில் கிடைச்சாச்சு. கொடுத்தது என் பையனுக்கு குழந்தைய நல்லபடியா நல்லா இங்க கூட்டுவாங்க, நான் வைக்கிறேன். இங்க கூட்டுவாங்கப்பா, சரியாக்கிருவோம். ஏன் கவலைப்படணும்? ஆனந்தமாக சரி, வாழ்க வாழ்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. புண்ணியம் புண்ணியம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? ஓ, தேனி ஓ, அங்க ஸ்ரீரங்கம்னு ஒரு ஊர் இருக்கலானே. வண்டி வாகன சொந்தமான தொழில் யார் வச்சிருக்கா? தேனி எல்லையில் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில். சரி, தொழில் கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? பாப்பா. பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனசை அரைப்பாயுது, ஒழுங்கா கும்பிட்டுவா, தெளிவாவா. அமுதம் கொண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னது உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு அம்மன் கோயிலும் தண்ணீர் இருக்கும் பகுதியுமாக ஒரு எல்லையில இருக்கு. ஆனா இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழில்ல மன வருத்தமும் பண நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? அந்த இடத்துலயா? கேட்டு பார்ப்போம். ஏற்பாடா? சரி.
இதற்காக இடம் சம்பந்தமான விஷயங்களில் தலையிட்டு கடனை தீர்க்க முடியுமாங்கிற ஒரு உள்ள குழப்பம் இருக்கு. அது தீர்க்க முடியும், அதுல எந்த தடை இல்லாம நடத்தி தாரோம்னு உத்தரவு. வேற என்னப்பா வேணும்? அந்த இடம் விஷயம் அதுதான். முடிச்சு தாரேன், கடனையும் தீர்க்கிறேன், சொத்தும் அடைச்சு தாரேன். அப்படி வேற என்ன வேணும்? நல்லா இருடா, முடிச்சாச்சு. Yes. கருப்பசாமி அதே தேனி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன். எந்த பிள்ளைப்பா? பையனி சத்தமா சொல்லுங்க. பையன் எங்க இருக்கா? உங்க பையன் கால் வந்துட்டு வரலாம். புன்னகை 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 புன்னகை. அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே விளையாடி, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். இளமாடி இன்பம் காடுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. என்னப்பா நீ வந்து உட்கார்ந்தோன்ன எம்பெருமான் நாராயணர் வாரார, என்ன காரணம்? பெருமாள் வாராரு, வணங்குவீங்களா? உன்னுடைய மகனுடைய மனதை போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் அவன் மனத்தை அலப்பாஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பவாதியா இருக்கான் இப்போ. சரியா? ஆனா அவன் ஒரு ஆள்கிட்ட லாக் ஆயிட்டான். அதுல இருந்து அவனை விடுதலையாக்க முடியுமா முடியாதா, அல்லது அவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுமா? எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்தி என் கையில உடியா கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு சேய் கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டாரும். என்னதுப்பா இருக்கும்? இல்ல, சேய்னா குழந்தை. சேய் கொண்டார் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தாயோடு இருப்பார். யாரு? பரமேஸ்வரனும் பார்வதியும். இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் விநாயகர். சேய் கொண்டாரும் கமல செம்மலுடனே. கமல செம்மல், கமலம்னா தாமரை பூ, செம்மல்னா பிரம்மதேவன். அரவத்து பாய் கொண்டானும் பாம்பனையில் படுத்திருக்கும் பரந்தாமனுடைய உந்தி துளியிலே எழுந்த தாமரை பூவில் பிரம்மதேவனும் அவர்கள் கொடுத்த இந்த உடலை நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பேய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளல் ஆகாது என்றான். புரியுதா? நோய் கொண்டு போனாலும் போட்டு சிவபிரகாச அடிகளார் சொல்றாரு, பகவானே நீ கொடுத்த இந்த சரீரத்தை நோய் கொண்டு போனாலும் போட்டும், பேய் கொண்டு போனாலும் போட்டும், பெண் கொள்ளல் கூடாதப்பனே அப்படி சொன்னாராம். அவரு என்ன வேலை அடைஞ்சவர் அப்படி சொல்லிட்டாரு சிவபிரகாச அடிகளார். பிரபுலிங்க லீலை என்னும் நூலில் முதல் கவியே அதுதான், பட்டீஸ்வரத்தானை பற்றி. அத மாதிரி மனதை ஒரு இடத்துல லாக்காக்கி அவனை மீண்டு கொண்டு வருவது கஷ்டம்ங்கிற நிலைமையில நீ வாடிக்கிட்டு இருக்க. அவனை காப்பாத்தி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்த ஆனந்தமா கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. தரவு கொடுக்கு.